ஆமென். மீண்டுமாய் இயேசு ஸ்ரீ நாமத்தினாலும் ஜீவொளி திருச்சபையின் சார்பிலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மீண்டுமாய் தேவன் இந்த சமூகத்திலே அவருடைய வார்த்தையை கொடுக்க கிருபை தந்ததற்காய் நன்றி சொல்கிறேன். நாங்கள் அந்த நாளும் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு புஸ்தகம் 16:18. மத்தேயு புஸ்தகம் 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென். இங்கே வசனம் சொல்லுகிறது, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென். இந்த வசனத்தை வாசிக்கும் போதே உங்களுக்கு விளங்குதா? என்ன வசனம் பேதுருக்கு மட்டுமல்ல எங்களுக்கு சொல்றதாக இருக்கிறது. என்ன சொல்றது? மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், அதாவது சபையில் இருக்கிற பிள்ளைகளே உங்களுக்கு சொல்லுகிறேன், அதாவது நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் சொல்லப்படுகிறது. இங்கே ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் சொன்னால், என்ன கேட்கிறார் பாருங்க, எங்கே கட்டுவேன் சொல்லுகிறார்? இந்த கல்லின் மேலே கட்டுவேன்னு சொல்லி அந்த வசனம் சொல்லப்படுகிறது. அப்ப நீங்க வீடு கட்டுறேன்னு சொன்னா என்ன செய்வீங்க? ஒரு அஸ்திவாரம் போட்டு அதுக்கு மேல கல் எல்லாம் வச்சு தான் கட்டுவீங்க. இப்ப வீட்டை கல்லுல கட்டினா எப்படி நடக்கும்? அதாவது கல் அந்த வீடு பல்லமா இருக்குமே, எந்த காலமும் அது உடையாமல் இருக்கு. அதான் ஆண்டவர் இயேசு சொல்றார், இந்த கல்லின் மேலே நான் இந்த சபையை கட்டுவேன், அதாவது இந்த ஜீவொளி திருச்சபையை கட்டுவேன். இன்னும் அநேக சபைகள் இருக்கு. இந்த சபைகளை இந்த கல்லின் மேலே கட்டுவேன் என்று சொன்னால், சபையானது பலமாய் இருக்கும்படியாக ஆண்டவரை சொல்கிறார், இதை கல்லின் மேலே கட்டுவேன் சொல்கிறார். இங்க வேதத்துல நீங்கள் எங்க பார்ப்பீங்கன்னு சொன்னாலும், எங்க பார்த்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் அடித்தளமாய் இருக்கிறார். நீங்க வேதத்துல இவ்வளவு அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் பிதாவுக்கு அங்கே மகிமை அடைய போகிறதா இருக்கு. இயேசு கிறிஸ்து அடித்தளமா இருக்கிறது நிமித்தம் அங்கே அந்த அஸ்திவாரம் உறுதியாக நிற்கிறதா இருக்கிறது. அப்ப வேதத்தின் ஒரு அடித்தளமா இருக்கிறது யார்? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றினால் நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அதாவது உங்களுடைய சபை இயேசு கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டிருந்தால் அது நிலையாக இருக்கும். இன்னைக்கு அநேகருக்கு கேள்வி என்ன, இந்த சபையை யார் வழி நடத்துவார்? இவருக்கு வழி நடத்த தெரியாது, இவர் வழி நடத்துவார். எல்லாட்டிக்கு நான் நீண்ட காலமா இந்த சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு தான் தெரியும் இந்த சபையை எப்படி கட்டணும். எல்லாம் இவர் இன்னும் படிக்காத ஆளா இருக்கார். இவர் பள்ளிகள் ஓயில எடுத்தாரா, இல்லாட்டிக்கு ஏர் எடுத்தாரா, இல்லாட்டிக்கு ஏதாவது படிச்ச அனுபவம் இருக்கா இவருக்கு சொல்லி ஜனங்கள் பார்ப்பாங்க. ஜனங்களுடைய யோசனை என்ன? நாங்க தான் இந்த சபையை கட்டுறோம், நான் தான் இந்த சபைக்கு ஓடி ஓடி சபையை நான் கட்டி கொண்டு வரேன். இது சரியா வருமா? இல்ல, மனுஷனால முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்ற அந்த நீங்க வேதத்துல பாப்பீங்களா, இந்த ஒரு கல்லின் மேல் கல் இல்லாதபடி இந்த சபையை உடைத்து போடுவேன்னு சொல்றாரு. அது அவரால் தான் முடியும், மனுஷனால முடியாது. ஆமென். சபையை கட்டணும் சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உலகத்துல எங்க போனாலும் மனுஷருக்குள்ள போராட்டம் என்ன? இந்த சபையை நான் தான் வழி நடத்தணும், எனக்கு கீழே தான் நீங்க இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க மறந்துட்டாங்க. எங்க யார் அடித்தளம் போட்டாங்கன்றத மறந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு குடும்பம்னு சொன்னா தாய் தகப்பன் அடித்தளமா இருக்காங்க, அதுக்கு மேலதான் பிள்ளைகள் இருக்காங்க. அவ பிள்ளைகள் சொல்லலாம், அம்மா அப்பா நான் தான் இந்த வீட்டை பார்க்கிறேன், என்ன மீறி ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப பாருங்க, வேதத்துல அழகாய் சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அங்கே, அதாவது சபையில ஒருவனை அவர் கொண்டு வந்து அவருக்கு மேலே கட்டுறார். பேதுரு சொல்றார், உன் மேலதான் இந்த சபையை கட்டுவேன்னு சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரை தெரிந்து கொள்கிறார். இந்த வேதத்தை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னால், மோசையை கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறாரு. அப்ப அவர் தெரிந்து கொண்டார் ஒருவரை, தன்னுடைய ஜனங்களை கொண்டு செல்வதற்கு, கூட்டி செல்வதற்கு, ஏதாவது ஒரு குறைகள் இருந்தால் அதை பேசி தீர்ப்பதற்கு யார் வச்சிருக்காங்க? மோசையை வச்சிருக்காங்க. ஆனால் மோசே
மோசேயையும் அநேக ஜனங்கள் சொன்னாங்க இவருக்கு மட்டும் தெரியும்னு சொல்லி. அநேக இஸ்ரவேல் ஜனங்கள் அவரையும் பார்த்து கைவிட்டினாங்க. என்ன மோசைக்கு தெரியுமா, மோசைக்கு இது தெரியுமா அது தெரியுமா இல்ல எங்களுக்கு தெரியும் தானே சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொல்றார் அவன் மேல கை போடுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமைன்னு சொல்லி அப்ப அங்க அநேக காரியங்களை நடக்கிறத நீங்க வேதத்துல பார்ப்பீங்க. குஷ்ட நோயோடு அங்கே எதிர்த்து நின்றவர்கள் குஷ்ட நோயை கண்டவர்களாக இருக்கிறார்கள், நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்ப யாரெல்லாம் மோசைக்கு எதிராக வருகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அவர்கள் நெருக்கடிகளை சந்திக்கிறவர்களாக இருக்காங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே தெரிவு செய்தார், இந்த சபையை உண்மையில தான் கட்டுவேன், நீதான் சபையை கொண்டு போவாய்ன்னு சொல்லி சொல்லுகிறார். இங்க எடுத்து பாருங்க, மத்தேயு 7:24 புத்தகத்தை எடுத்து வாசிங்கள். மத்தேயு 7:24. உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சிறிய சிறிய வசனங்களோடு தான் நான் உங்களை கொண்டு போனோம். ஓகே தானே? ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை தன் மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆமென். இந்த புத்தியுள்ள மனுஷன் என்ன செய்யறான்னு சொன்னால் வீட்டை என்ன செய்வான், கண்மலையில போய் கட்டுவான். அப்ப கண்மலையில் ஒரு சாதாரண மனுஷன், அப்ப இதுல பாருங்க, சாதாரண மனுஷன் என்ன செய்யறான், கண்மலை மேல கொண்ட வீட்டை கட்டுவான். அடுத்த வசனம் வாசிங்க. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆமென். அப்ப பாருங்க, இந்த உலகத்திலே வந்து அநேக காரியங்கள் உண்டு. என்ன, நீங்கள் எல்லா ஒவ்வொரு காலங்களும் மாறிக்கொண்டிருக்கலாம், வெதர் மாறிக்கொண்டு போகும். என்ன, அப்ப பாருங்கள், அங்கே பெருமழை அடிக்கிறதா இருக்கிறது, பெரும் வெள்ளம் பெறுகிறதா இருக்கிறது. அதே போல காற்று, அப்படி அந்த சூழல பாருங்க, இவ்வளவு சில வேளையில நீங்க குடை பிடிச்சு கூட போக முடியாது நிலைமையில மழை இருக்கு. என்ன, வெயில் சிலர் அகோர வெயிலா இருக்கு, நீங்க நடந்து போகக்கூடிய முடியாத வெயிலா இருக்கு. சில வேளையில சுனாமி மாதிரி காத்தடிக்கும். அப்படியான சூழ்நிலைகள் வருகிறது. ஆனால் இங்கே பாருங்கள், கண்மனையிலே கட்டப்பட்ட வீடு அசையாம இருக்குது. இப்படித்தான் சபை, நீங்கள் ஒவ்வொன்றையும் ஜாயின் பண்ணி பார்க்கணும். இப்ப சபையும் பாருங்க, இப்படித்தான் அநேக நெருக்கங்கள் ஒவ்வொருவர் மூலமாய் வரும், சபையில் இருக்க ஜனங்களால வரும், அல்லது உலகத்தில் இருக்க ஜனங்களாலேயும் வரும், நிச்சயமா வரும். நீங்க நினைக்கலாது இங்க இடத்துல எல்லாருமே வந்து எந்தவித குழப்பங்களும் எந்தவித பிரச்சனைகளையும் கொண்டு வர மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. என்னன்னு சொன்னால் பலவிதமான ஜனங்கள் சபைக்கு வருவாங்க, சபைக்கு ஆராதிக்கு வருவாங்க. ஒரு சில ஜனங்கள் டைம் பாஸுக்கு வருவாங்க, ஒரு சில ஜனங்கள் சும்மா ஒருக்கா போயிட்டு வருவாங்க, என்ன நடக்குறாங்க என்ன பாவம் கொண்டு வருவாங்க. ஒரு சில ஜனங்கள் உண்மையாவே வருத்தப்பட்டு பேர கஷ்டத்தோடு வருவாங்க. இல்ல இன்னும் ஒரு சில ஜனங்கள் வருவாங்க, அவர் என்ன மீறி என்ன செய்திருவார் இருக்கா பாப்போம், அதையும் இருக்கா பாப்போம்னு சொல்லி அநேக சூழ்நிலைகளோடு வருவாங்க. ஆனால் கர்த்தருடைய சபையை எவனாலையுமே அசைக்க முடியாது. அதான் இந்த பெஸ்டான பாயிண்ட். என்ன, நீங்க எவ்வளவு பெருமழை வந்தாலும் எவ்வளவு காற்று வந்தாலும் பாத்தீங்களா, இஸ்ரவேல் ஜனங்கள் போறாங்க, இந்த பாட்டம் இல்ல எவ்வளவு காரியங்கள் அவருடைய கிருபையினால அது எல்லாவற்றையுமே அவர் நாங்கள் தாங்கிக் கொள்ள அவர் பலத்தை கொடுக்கிறதா இருக்கார். ஆமென். செங்கடல் வரலாம், பெருங்கடல் வரலாம், தலைச்சன் பிள்ளைகளை அழைத்து போடலாம், அக்கினி மதிலை தாண்டி போற சூழ்நிலை வரலாம், நெருக்கங்கள் ஜனங்களுடைய நெருக்கங்கள் வரலாம். அதான் இந்த வசனம் சொல்லுகிறது, பெருமழை பெரும் வெள்ளம் வரும். அப்ப எல்லா சூழ்நிலையுமே அந்த மலை மேல கட்டப்பட்ட சபை என்ன செய்கிறது, ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமென். அதான் மலை மேல் கட்டப்பட்ட பட்டணம் என்றைக்குமே அசையாது, அது மறையாது, அசையாது, அப்படியே இருக்கும் பலமா. நீங்க எங்க எந்த தூரத்தை எது பார்த்தாலும் மலை மேல இருக்க பட்டணம் தெரியுமே அப்படியே. அது அது எல்லா அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அந்த சபை தெரிகிறதா இருக்கிறது. அது எப்ப தெரிகிறது சொன்னால், அது ஆண்டவருடைய சித்தத்திலே அந்த சபையை கட்டப்படுகிற வேளையில தான் அது தெரிகிறது. அப்ப அந்த சபை வந்து எந்த சூழ்நிலை வந்தாலும் அது அசையாது. நீங்க இன்னைக்கு பல பேருடைய யோசனை என்னன்னு சொன்னா, அந்த பிரதர் இல்லா போனால், இந்த பிரதர் இல்லா போனால், அந்த சிஸ்டர் ஃபேமிலி போனால் இந்த சபை உடைஞ்சு போயிருமே, சபைக்கு வருகிற தசமவாதங்கள் காணிக்கைகள் எல்லாம் இல்லாம எப்படி வாடகை கட்டுவான், எப்படி தேவையான பொருட்கள் வாங்கலாம்னு சொல்லி பலருக்குள்ள கேள்வி. ஆனா இது உங்களுக்குள்ள தேவையில்லாத கேள்வி. ஆண்டவர் இயேசு நாங்க வாச்சமில்ல, நான் கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எங்களுடைய விஷயத்தில் நாங்க சொல்ல முடியாது. ஆண்டவர் இயேசு சொல்றார், நான் சபையை கட்டுவேன்.
அந்த சிஸ்டர் போய் இன்னைக்கு நீங்க ஆரம்பத்துல இருந்து நீங்க பிரச சபையை பார்ப்பீங்க தானே, நாங்க வந்த காலத்துல இருந்து சபையை எப்படி கொண்டு போய் வழி நடத்தினாங்களா, இன்னைக்கு அவங்க எல்லாம் வெளியில போயிட்டாங்க. சூழ்நிலைகளை பார்த்தாங்க, பிரச்சனைகளை பார்த்தாங்க, வெள்ளம் போல புயல் காற்று எல்லாத்தையும் பார்த்தாங்க. அவங்களால நிலைநிற்க முடியல. நீங்க உங்களோட வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது, நீங்க வீட்டை விட்டு போயிடுவீங்களா? எப்படியோ அதுக்கான அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போறீங்க, அடுத்த காரியத்தை வைக்க போறீங்க, என்ன சாமானியம் அடுத்தடுத்து போறீங்க. இப்ப சபை இலகுவாயிருக்கு. இன்னைக்கு இந்த சபையை விட்டு போனா அடுத்த சபை, அடுத்த சபையை விட்டு போனா அடுத்த சபை. எனக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், சபைகளுக்கு யாராவது புதுசா வந்து முதலாவது விசாரிக்கணும், ஏன் நீ அந்த இது வந்த, என்ன பிரச்சனைக்கு வந்த, இது எங்கடையாக அப்படி இல்லை. அங்கிருந்து வந்துட்டீங்களா, நீங்க வாங்க வாங்க, இதான் பரிசுத்தம், வாங்க வாங்க அப்படி கூப்பிடுறது. ஜனங்களை முதல்ல விசாரிக்கணும், என்ன பிரச்சனைக்காக நீ இந்த இடத்துல இருந்து வந்த, நீ அங்கேயே போ, முதலாவது நீ எங்க இருந்தியோ அங்கேயே ஆராதனை செய். அதுக்காக நீங்க சிலங்காலத்துல வந்து இங்க ஒரு ஆராதனைக்கு வந்தா நாங்க அதை அவங்களுக்கு சொல்றேன், நீ அங்கேயே போடு, நீங்க ஒரு இடத்துல நிலையாக நிலைத்திருங்க. இப்படித்தான் அந்த இப்ப சபையில வந்து அநேகர் வந்தாங்க, தங்கடவாள்ல போனாங்க. சில பேர் சொல்றாங்க, நான் வீட்டை இருந்து ஆராதிக்கிறோம், வீட்டை இருந்து மாற்றத்துக்கிறோம், அவர் அரைக்கதவை முடித்து நான் ஜபிச்சு அவர் வருவார். ஓகே, வருவார். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை தேடணும். என்ன அப்ப ஜனங்கள் எல்லாம் பாருங்கள், இப்படியான சூழ்நிலைகள் பிரச்சனை வந்த உடனே வெளியில ஓடி போயிட்டாங்க. சில பேர் அதற்கான அடுத்த காரியங்கள், அடுத்த ஸ்டெப்பை வைக்கிறாங்க. இதெல்லாம் சரி வராது. கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கு. சொல்லுது, நீங்க என்னுடைய கரங்களுக்கு அடங்கி இருங்கள். நாம என்ன செய்யறோம், எங்களுடைய சுயத்திலே, எங்களுடைய சுயபலத்திலே, இந்த பாட்டர் பாடுறல்ல, என் சுயபலத்திலே ஓடினேன், என்னால ஓட முடியல. அப்ப நீங்க ஏன் அந்த பாட்டுலாம் பாருங்க, உங்களுக்கு விளங்குதுதானே? அப்ப இப்ப மனுஷர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க, நாம சுயமா இந்த சபையை கட்டணும், இந்த சபையை நான் தான் கொண்டே கட்டணும். இல்ல, கர்த்தர் விலைக்கிரியமா எங்களுடைய சபையை வாங்கிட்டார். அவருடைய சொத்து. என்ன அவருடைய சொத்து. இன்னைக்கு நாங்க ஆரம்பத்துல இருந்து பிரிசில பாக்குறோம், பிரிசில அநேக பொறுப்பா இருந்தவங்க எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அப்ப சபை உடைஞ்சிட்டா இல்ல. அதான் ஒருவரோ இருவரோ மூவரோ கூடுகிற இடத்துல நான் வருவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு. நீங்க ஒரு ஆள் இருந்தாலும் சரிதான், 2 பேர் இருந்தாலும் சரிதான், 3 பேர் இருந்தாலும் சரிதான், அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமா வருவார். அவர் சபை, அந்த சபையை ஒரு நாளுமே உடைச்சு போட விட மாட்டார். உடைஞ்சு போய் அந்த ஜனங்களை அங்கலாய்க்கு விட மாட்டார். எப்படியாவது ஒருவனை கொண்டு அவர் சபையை கொண்டு போகிறார். மோசையை மறிச்சிட்டாரா? மோசை கடத்துறதா? யோசுவாவா? இல்ல யோசுவாவை கொண்டு நடத்துறதா? ஆபிரகாம் ஆரம்பத்தில் ஆபிரகாம் நடத்தினார். அதுக்கு பிறகு அதாவது அவருடைய சந்ததி குடும்பத்தை சொல்லணும், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, அப்படியாக சந்ததி சந்ததியாக அவருடைய குடும்பம் அழிஞ்சு போகல. ஆண்டவர் இயேசு சொன்னதுபடி அவர் குடும்பத்தை கட்டுறது போல சபையை கட்டுகிறவரா இருக்கிறார். சபை என்ன? அவருடைய அதாவது அவருடைய தலையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார், நாங்கள் சரீரமா இருக்கிறோம். இங்கதான் பிரைட் இருக்கு. பிரைட் எங்க இருக்கு? தலையில தான் இருக்கு. நீங்க நடத்தலாமா? நீங்க அவருடைய சரீரமா இருக்கீங்க. ஒரு பார்ட், கையா இருக்கீங்களா, காலா இருக்கீங்களா, ஒவ்வொரு சரீரமா இருக்கு. இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறார். அப்ப அவர் தான் பிளான் பண்ணி செய்யணும் ஒவ்வொன்றையும். சபையை கொண்டு செல்கிறது அவருடைய கரத்துல தான் இருக்கு. மனுஷ பலத்துல வந்து நிச்சயமா இதையுமே கட்ட முடியாது. அதே போல உங்க குடும்பங்களையும் கர்த்தருடைய பலத்தினாலதான் நீங்க கட்ட முடியும். எங்களுடைய சுய பலத்தினாலேயோ எங்களுடைய இருக்கிற அந்த பணமோ காசோ என்னவோ உங்களுடைய இருக்கிறதால கொண்டு போய் சபையை கட்ட முடியாது. ஆண்டவர் இயேசு சொல்றார், என்ன சொல்லுகிறார்? பேதுருவாகிய கல்லின் மேலே சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அதுவும் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் சபை யாருடையது? இயேசு கிறிஸ்துவனுடையது. நாங்க சபையை உரிமை கொண்டாடலாமா? இல்ல, நாங்கள் சபையில் ஒரு அங்கம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் தலையா இருக்கிறார். அவர் எப்படி கட்ட வேண்டும் என்று வாஞ்சியா இருக்கிறாரோ அதன்படி கட்டுவார். தினமும் சபைக்கு ஜனங்களை அவர் அழைத்து வருகிறார். ஆமே, நாங்கள் நீங்க கஷ்டப்பட்டு உருக்கி வலிச்சுதான் கொண்டு வரலாம் ஜனங்களை. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். தினமும் ஜனங்களே கூட்டி சேர்க்கிறவராக இருக்கிறார். அதான் சிறு பிள்ளைகளை என்னிடத்திலே வருவதற்கு தடை பண்ணாதீர்கள், அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிங்கள், 7:25 வாசிங்க. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அடுத்தது 26. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவர் எவனோ
அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லா மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். ஆமென். இப்ப இதுல பாருங்க, இந்த வசனத்தை வடிவா பாருங்க. யாராவது ஒருவன் தன்னுடைய சுயத்திலே நான் பில் பண்றேன்னு சொல்லி ஒரு சபையை தொடங்கி நான் என்று சொல்லி ஒரு சுயத்தோட செய்வானா இருந்தால் அது மணலிலே கட்டப்பட்ட வீடு. ஆமே, நீங்க மணல்ல வீடு கட்டுவீங்களா அப்படி இருக்கும். இந்த கடற்கரை இருக்கு மண் இருக்குல்ல, அதுல நீங்க வீடு கட்டுவீங்களா அப்படி இருக்கும், அது நிக்காது. அது பாருங்க, நீங்க பாருங்க சில இந்த இன்ஜினியர் தான் அதுக்கு நல்ல ஆழமாய் பெரிய கான்கிரீட் எல்லாம் போட்டு அப்படித்தான் கட்டுவாங்க. எல்லாத்துக்கும் நிக்காது. அப்ப மணல் மேல கட்டுற வீடு என்ன நடக்கும்னு சொன்னால், பெருங்காற்று மழை வெள்ளம் வந்த உடனே அது அசைஞ்சு போயிடும். அதே மாதிரி சபையில இருக்கிற ஜனங்களும் அப்படித்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு தங்களோட சுயத்துல போவாங்களே இருந்தா அது ஸ்ட்ராங்கா இருக்காது. அந்த வீடு அவங்களும் நிலையா இருக்க மாட்டாங்க. அவங்க விட்டு வெளியில போயிடுவாங்க. என்னன்னு சொன்னா அவங்க தங்களுடைய சுய பலத்திலே இருக்கிறாங்க. எப்ப அந்த சுய பலத்தை எல்லாவற்றையும் கலட்டி விட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்தாங்களா, அன்றைக்கு அவங்க பாருங்க, அது அப்படி வர்றவங்க தான் கண்மலை மேல வீட்டை கட்டப்படும். இல்லாட்டிக்கு மணல் மேல வீடு கட்டுறதுக்கு சமனாக இருக்கு. அது நிலை இருக்காது. ஆமென். நீங்க திருமணம் முடிச்சிட்டீங்கல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல நான் ஒரு பலமான இடத்துல நான் வாழுவேன், நீங்க உங்கள் சாய்ஸ்ல நீங்க வாழுங்க. மற்ற மனுஷர்களுடைய ஆலோசனையை கேளுங்க. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதை சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அப்ப உங்களுடைய வீடு கட்டப்படும். இல்லாவிட்டால் நீங்க மணல்ல சென்ட்ல கட்டின வீடு தான். அது ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னு சொன்னா டிவோர்ஸ்ல போய் முடியும். ஓகே, அப்ப பாருங்க, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்பவுமே பற்றி கொள்ளுங்க. நீங்க எவ்வளவுதான் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் மாறி வந்தாலும் அது ஒரு நாளுமே உடைஞ்சு போகாது. பாருங்க, தொடர்ந்து பாருங்க, அந்த வசனம் சொல்றது பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. ஆமென். எங்களுடைய இயேசு கிறிஸ்து பாதாளத்தை ஜெயம் கொண்டவர், மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தவர். நீங்கள் சொல்ல முடியாது இந்த சபையை பிசாசான உடைத்து போடுவான், இந்த சபையை பிசாசான உடைத்து போடுவான் என்று சொல்ல முடியாது. என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அஸ்திவாரமாய் இருக்கிறார். சபையை சுற்றி அவர் நடுவிலே வாசம் செய்கிறவராக இருக்கிறார். ஆராதனை மத்தியிலே வாசம் செய்கிறவராக இருக்கிறார். சபையின் மத்தியிலே உலாவுகிறவராக இருக்கிறார். அந்த பாதாளம் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்க எவ்வளவுதான் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வந்தாலும், பெருமழை வெள்ளம் வந்தாலும், காற்றடித்தாலும் அந்த இதை உடைத்து விட முடியாது. ஆமென். பாருங்க, இன்னைக்கு அநேக ஜனங்கள் அந்த காரியங்களினாலே அவங்க விசுவாசத்தை விட்டு விலகி போறவர்களா இருக்காங்க. சபையிலே நிலை இல்லாதவர்கள் பாருங்க, விசுவாசத்திலே நிலை இல்லாம அந்த சின்ன சின்ன பெருமளை சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நிலை நிற்க முடியாது இருக்காங்கல்ல, அவங்க விசுவாசம் இல்லாம போவாங்க. சில வேளையில மற்றவர்கள் மேல கோவப்படுவாங்க. ஏதாவது சின்ன சின்ன காரியம் வந்தாலும் கோவப்படுவாங்க, எரிச்சல் அடைவாங்க. பாருங்க, இதனால என்ன நடக்குது? அவங்களால நிலை நிற்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் சாயலை ஒப்பாக நாங்கள் எப்பவுமே சபையில இருக்கிற வேளையில நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. மத்தேயு 7:26 பாருங்க, பாச்சாங்க. அப்ப பாருங்க, இப்ப சபையை குறித்து நான் ஆண்டவர் இயேசு சொல்லிட்டார். இப்ப நான் கல்மேலை மேலே கட்டுவேன் சொல்லி சொல்லப்படுகிறது. என்ன, அப்ப நான் அதை குறித்து பார்ப்போம். ஆனால் இந்த சபையில ஒரு முக்கியமான காரியம் எங்களுக்கு தேவை. ஒரு மனம் தேவை சபையில. ஆமென். இப்ப ஆண்டவர் இயேசு சொல்லிட்டார், கல்மேலை மேல உன்னுடைய சபையை கட்டுவேன்னு சொல்லிட்டார். இப்ப நீங்க உங்களுக்குள்ள கேள்வி வரலாம், எனக்கு என்னடா வேலை இந்த சபையில இருந்து கேள்வி வரலாம். நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாமே செய்யறேன், அப்ப எனக்கு என்ன வேலை வருது? அப்ப நீங்களுக்குள்ளே ஒரு மனம் வேணும். ஒரு மனம் இருக்குமே சொன்னால் அந்த சபை நிலையாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலைக்கும், இப்ப புஷ்பராந்தி கொண்டு சொன்னா, புஷ்பாமேந்தி கொண்டு சொன்னா, ரவி கொண்டு சொன்னா, இவங்களெல்லாம் சொன்னா, இவங்க ஒரு மனம் இருந்து சொன்னா ஒரே முடிவு தான் எடுப்பாங்க. ஒரு மனம் இல்லையா, அந்தி ஒரு முடிவு எடுப்பாங்க, இவங்க ஒரு எடுப்பாங்க. அதான் கிறிஸ்துவின் சிந்தை இருக்கும். ஒரு மனம் இருந்தீங்கன்னு சொன்னாங்களா? என்ன, ஒரு மனம் இருந்து சொன்னீங்களா உடைச்சு போட முடியாது. வண்டின் மாடு பாருங்க, 2 மாடு போய் பொருத்தப்பட்டிருக்கு. ஒரு மாடு இப்படி ஒரு மாடு இப்படி எடுத்துட்டு போயிட்டு போக முடியுமா? இல்லை. ஒரு மனமாய் இசைந்து போனாத்தான் அந்த வண்டில் மாடு நேராக போகும். மற்றது இன்னொரு விடயம்,
இருவரோ மூவரோ ஒருவரோ கூடுகிற 1000 பேர் கூடுகிறதோ முக்கியம் இல்லை. 3 பேர் வந்தாலும் அங்கே ஒரு மனம் இருந்தால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். மற்றது துதி வேளையிலே வாசம் செய்வார். ஆண்டவராய் இயேசு என்ன சொல்ற, நீங்க ஒரு மனம் இல்லையா அந்த இடத்துல அவர் நிற்க மாட்டார். அவர் வழியில போயிடுவார். நீங்க எல்லாம் உங்களை பிரச்சனை முடியுங்க, அதுக்கு பிறகு நான் வரேன். இப்ப அநேக ஜனங்களுக்கு ஒரு மனம் இல்லை, சபைகள்ல ஒரு மனம் இல்லை. சிந்தனை சிந்தனை வேற உலகத்து சிந்தனை, உலகத்து ஜனங்களை போல செய்கிற சிந்தனை. அதனால அவர்களும் இடர்ந்து போவார்கள், இருக்கிற மிச்ச ஜனங்களையும் இடர்ந்து போக பண்ணி விடுவார்கள். ஆமென். அப்ப ஐக்கியம், ஒரு மன ஐக்கியம் சபைகளுக்குள்ள நிச்சயமாக வேணும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிற தன்மை வேணும். ஒன்று பார்த்தோம், ஒரு மனம் தேவை. இரண்டாவது பார்ப்போம், அன்பு தேவை. ஒரு மனம் இருந்தா மட்டும் போகாது, ஒரு மனமும் பிளஸ் அன்பு. ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருந்தா தான் நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை எங்களை சொல்ல முடியும், அவருடைய பிரச்சனைக்காக ஜெபிக்க முடியும், அவருடைய காரியங்கள். அன்பு இல்லாத இடத்துல இல்லையே. இயேசு கிறிஸ்து எங்கள் மேல அன்பு வைத்த நிமித்தம் தான் இந்த உலகத்துக்கு வந்தார். ஏன் வந்தார்? எங்கள் மேல அன்பு வைத்ததுனால. அப்ப ஒரு மனம் கட்டாயம் தேவை. உங்களுடைய சபையில ஒரு மனம் தேவை, அதோட அன்பு. இன்னைக்கு நாம ஒரு விடயத்தை சொல்லி போட்டு இன்னும் ஒரு ஆளு சொல்ல போக அவர் இல்லை இல்லை அப்படி செய்யலாமே இப்படி செய்யலாமேன்னு சொல்லி குழப்புவார்கள். அப்ப அங்கே ஒரு மனம் இல்லை. ஒருவருக்கு ஒரு அன்பு இருந்தால் ஒருவருக்கு கை கொடுப்பாங்க, கதைப்பாங்க, எல்லா காரியமும் செய்வாங்க. எல்லாட்டிக்கு எனக்கு என்ன இருந்த ஆபேல் காயிட்ட கதை மாதிரி தான் முடியும். அங்கே ஒருவருக்கு ஒரு சகோதரர்கள் அவர்களுக்குள்ளேயே பிரச்சனையா போயிடுது. அப்ப அந்த அன்பு அவங்களுக்கு இருந்து சொன்னால் ஒருவருக்கு அடிபட்டிருக்க மாட்டாங்க. பரவாயில்ல அண்ணா, நீ கொடுத்தா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், அடுத்த முறை பார்த்து கொள்ளலாம், நான் செய்கிறேன். அப்படி ஒரு அன்பு இருக்குமான்னு சொன்னால் சபை இன்னுமாக கட்டப்படும். பாருங்கள், ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள் எங்களை பிரித்தெடுத்தார். அதாவது சபை என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். உலகத்து ஜனங்கள் இருக்கிறாங்க, அதே போல நிறைய ஜனங்கள் உலகத்தில் இருக்காங்க. ஆனாலும் அவர்களுக்குள்ளே எங்களை இயேசு கிறிஸ்து ஏன் பிரித்தெடுத்திருக்கிறார். அப்ப நீங்கள் பிரித்தெடுத்த ஜனங்கள் எப்படியா இருக்க வேண்டும்? ஒரு மனமாக இருக்கணும், அன்பா இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிற ஐக்கியத்தோடு இருக்கணும். ஐக்கியம், அன்பு, ஒரு மனம் இல்லைன்னு சொன்னா இல்ல, அது சபை இல்லை. இப்ப பாருங்க, நீங்க உலக பிரகாரமாய் சில ராஜ்யங்களை பாருங்க, அரசாங்கம் எல்லாம் பாருங்க, சில ராஜ்யங்களை பாருங்க, இந்த கட்சிகள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்தா அந்த கட்சி வளர்ந்துடும். அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆள் சரியில்லை, இன்னும் ஒரு ஆள் நல்ல சொன்னா அந்த கட்சி ஒரு ஆளுமே நிலைச்சு நிற்காது. அதுவும் இப்படித்தான், மணல்ல கட்டப்பட்ட கட்சி மாதிரி தான் அழிஞ்சு போயிடும். அப்ப சமயம் அப்படித்தான். நாங்கள் என்ன அதை எல்லாவற்றிலையுமே சேர்ந்து இணைந்து கட்டுவோம் பாருங்கள்னு சொல்லி தான் சொல்லப்படுது. என்ன அப்ப நாங்கள் இணைந்து செயற்படுகிற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதே போல விசுவாசமும் கட்டாயம் தேவையானது. அன்பு, ஒரு மனம், விசுவாசம். அந்த ரெண்டும் இருந்துட்டு விசுவாசம் இல்லைன்னு சொன்னால் அது சும்மா டைம் பாஸுக்கு போய் வர மாதிரி இருக்கு. அப்ப பிலீவ் பண்ணணும். உங்களோட நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு நன்மையை செய்வார், இல்லாட்டி இந்த சபையிலே ஆண்டவராய் இயேசு இருக்கிறாருன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாதது ஒன்றுமே இல்லை. விசுவாசம் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய கிரிகைகள் எதையுமே செய்ய முடியாது. நாங்க பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே நிலை இருக்கணும். நாங்க இன்னைக்கு எங்களுடைய நினைவுகள் வேறா இருக்கிறது, சபையை நாங்கள் கட்டுகிறதாக எங்களுடைய நினைவு இருக்கிறது. அது எல்லாவற்றையுமே தூக்கி போட்டு நாங்கள் யோசிக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு தலையா இருக்கிறார். ஏன்னா நாங்கள் அதற்கு அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து செய்கிறவராக இருக்கணும். நாங்க எங்களுடைய சுய புத்தியில சாயக்கூடாது. எங்களுடைய சுய புத்தியில சாஞ்சோம்னு சொன்னால் அதனால நாங்களும் விழுந்து போயிடுவோம், சபைக்கு வெறுறவர்களும் விழுந்து போயிடுவார்கள், இந்த சபையே கடைசியா விழுந்து போயிடும். அப்ப நாங்கள் கர்த்தர் மேல சார்ந்திருக்கணும். அதான் மோசே சொல்ற, நீ போ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லுற. அப்ப அதே தான் எங்களுக்கும் சொல்லப்படுகிறது. நீ எல்லா காரியத்தையும் போய் செய், நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு. இது நாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு நாங்க எல்லா காரியத்தையும் செய்ய வழிகிட்ட போனோம்டா அது ஜீரோல தான் முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல இருப்போம். அவர் பலமாய் வச்சிருப்பாருங்க, என்ன வேலி அடைத்து பாதுகாத்து கொள்வார். என்ன
போதும், அவ்வளவுதான் கொடுத்துருக்கேன். ஓகே, சரி, நாங்கள் எழுந்திருப்போம்.